வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சயின்ஸ் மெயில் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் எங்களை புதிய வீடியோக்கள் செய்கிறதுக்கு உற்சாகத்தை கொடுக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ பேக்ஸ் தான். நம்ம டீ போடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பேக்ஸ். இருக்கக்கூடிய டீ தூள் நமக்கு தேவையில்லை, இந்த பேப்பரில் இருக்கக்கூடிய பேக் மட்டும்தான் நமக்கு தேவை. முதல்ல இதில் இருக்கக்கூடிய டீ தூளை வந்து நம்ம களையணும். இப்போ நான் வந்து இதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய டீ தூளை வந்து எடுக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த டீ தூள் தனியாக எடுத்திருக்கேன், இந்த பேகு தனியாக எடுத்திருக்கேன். இந்த பேகு தான் நமக்கு தேவையான பொருள். இந்த டீ பேக் வச்சு தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறோம். இப்படி நம்ம கையில் இருக்கக்கூடிய எல்லா டீ பேக்ஸையும் வந்து டீ தூளை தனியாக எடுத்துட்டு அந்த பேகுக்கான பேப்பரை மட்டும் தனியாக எடுக்கணும். இப்போ நம்ம அப்படி எடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் தேயிலைத்தூள் தனியாக எடுத்துட்டேன், அந்த பேக்ஸை வந்து தனியாக எடுத்துருக்கோம். இந்த பேக்ஸ் தனியாக எடுத்துருக்கிறத வச்சு தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். நமக்கு இந்த தேயிலைத்தூள் தேவையில்லை. இப்போ நான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரே ஒரு டீ பேக் மட்டும் எடுத்துருக்கேன். இந்த டீ பேக்கை முதல்ல வந்து நம்ம இப்படி ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும். இப்போ ஒரே ஒரு டீ பேக்கை மட்டும் இப்படி ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை வந்து பற்ற வைக்க போகிறேன். இதோட மேல் பகுதியை மட்டும் தீ பற்ற வைக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து 4 டீ பேக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 4 டீ பேக்ஸை நம்ம ஒரே நேரத்தில் பற்ற வைக்க போகிறோம். பார்ப்போம். இதோட அறிவியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ பேக்ஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். நம்ம தீ பற்ற வைக்கும்போது தீ பற்றிட்டு இருக்கக்கூடிய டீ பேக்ஸ்க்குள்ளாடி இருக்கக்கூடிய ஏர் வந்து சூடாகுது. ஏர் வந்து சூடாகும் போது அதோட ப்ரெஷர் வந்து கம்மியாகுது, லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும்போது அது மேல் நோக்கி செல்லும். டீ பேக்கை சுற்றி இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷராக கன்வெர்ட் ஆகிடும். இப்படி எரிஞ்சிக்கிட்டே வந்து கீழே வரும்போது அதோட வெயிட்டும் வந்து கம்மியாகிடும். வெயிட்டு கம்மியாகும் போது டீ பேக் வந்து லோ ப்ரெஷரில் மிதக்கும். இதனால தான் டீ பேக் வந்து மேல் நோக்கி செல்லுது. இதுதான் இதோட அறிவியல். சயின்ஸ் மெயில் தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் முதலாக பார்க்குறதா இருந்தால் எங்களோட பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்துங்க. மீண்டும் புதிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.